வணக்கம் செல்லமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிஸ்ஸிங் லெட்டர் இன் த ஃபிகர். இந்த சீரீஸில் தான் நம்ம இன்றைக்கி சம்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் சம் பார்த்துடலாம். பாருங்கள், பாக்ஸாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு 12 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பாக்ஸில் இருக்கிற நம்பர் மட்டும் என்னென்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ கண்டினியூஸாக 3x3 ஒரு காமனாக ஒரு பாக்ஸ் போடுறதும் இந்த தனித்தனியாக பாக்ஸ் போடுறதுக்கும் இன்னும் பெரிய வித்தியாசமாக இல்லை. இப்போ இந்த நம்பர் பார்த்தோன்னே எனக்கு ஒன்று மட்டும் விசிபிள் ஆகுது. உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். நம்பர் 7 இருக்குது, நெக்ஸ்ட்டு ஹைச் இருக்குது, அடுத்து 9 இருக்குது. ஹைச் பார்த்தோன்னே அது வந்து ஆல்ஃபபெட்டில் 8th லெட்டர்னு தெரியும். அப்போ 7, 8, 9 புரியுதா உங்களுக்கு? ஹைச் வந்து ஆல்ஃபபெட்டில் 8th லெட்டர். ஸோ 7, 8, 9. அது மாதிரி கீழே பாருங்கள், 17 இங்கே 19 இருக்குது. அப்போ இது 18th. ஆர் வந்து 18th லெட்டர் தான். ஓகேவா? ஆல்ஃபபெட்டில் 18th லெட்டர் ஆர். அப்போ 9, 11. அப்போ நடுவில் 9, 10, 11 தானே வரும். அப்போ 10th லெட்டர் என்ன? 10th லெட்டர் ஆப்வியஸ்லி ஜே தான். அதை ஆன்சர் 2ன்னு டிக் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 13, 15 இருக்குது. அப்போ என்னோட ப்ளேஸ் வேல்யூ 14. கரெக்டாக தான் இருக்குது இல்லையா? இந்த மாதிரி தான் இருக்குது. சிம்பிளாக தான் இருக்குது. பார்த்தோன்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மிஸ்ஸிங் லெட்டர் இந்த ஃபிகர். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம்மும் ஃபஸ்ட் சம் மாதிரியே ஈஸியாக தான் இருக்குது. பாருங்கள், ஏலேருந்து செகண்ட் லெட்டர் சி, சிலேருந்து செகண்ட் லெட்டர் இ. இப்போ நம்பர் கூட பாருங்கள் 2 2வாக தான் ஆட் பண்ணியிருக்காங்க. 2, 4, 6 2 2வாக ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ B3 இருக்குது, இங்கே F7 இருக்குது. மேலே பார்த்தா அதே மாதிரினா பிலேருந்து செகண்ட் லெட்டர் என்னன்னு பார்த்தோன்னா டி. ஓகேவா? அப்போ 3யோட 2வை கூட்டணுன்னா 5, 5யோட 2வை கூட்டணுன்னா 7. கொடுத்துருக்க நம்பர்லேருந்து 2 2வாக தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி பாருங்கள். சிலேருந்து செகண்ட் லெட்டர் இலேருந்து செகண்ட் லெட்டர் ஜி. 5யோட 2வை கூட்டினா 7, 7ோட 2வை கூட்டினா 9. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன ஆன்சர் வரும்? பிக்கு செகண்ட் லெட்டர் டி. அப்போ 3யோட 2வை கூட்டினா 5. அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் 1 D5 தான் ஆன்சர் கரெக்டு. ஓகேவா? வாங்க தேர்ட் சம் பார்க்கலாம். பிசி 5 வந்திருக்கு. அடுத்து என்ன நம்பர் நம்மளுக்கு தேவை அப்படின்றது கேட்டிருக்கிறாங்க. அடுத்து HI 17, IJ 19. இப்போ பார்த்தீங்கன்னா பி செகண்ட் லெட்டர், சி வந்து தேர்ட் லெட்டர். அப்போ 2 + 3 5. ஓகேவா? இப்போ H 8th லெட்டர், I வந்து 9th லெட்டர். அப்போ 8 + 9 17. அடுத்து I வந்து 9th லெட்டர், J வந்து 10th லெட்டர். ஸோ 9 + 10 19. அப்போ இந்த மாதிரி 2 லெட்டரோட நம்பரை ஆட் பண்ணோன்னா 13 வரணும். அப்போ அந்த 2 லெட்டர் எதுன்னு நம்ம ஆப்ஷன் பார்த்து தான் இந்த கொஷினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ F எத்தனாவது லெட்டர்னு பார்க்கணும். ஆல்ஃபபெட்டில் F எத்தனாவது லெட்டர்? 6th லெட்டர், G 7th லெட்டர். அப்போ 6 + 7 13 கரெக்டாக வருது. இப்போ சி பாருங்கள், சி தேர்ட் லெட்டர், டி 4th லெட்டர். அப்போ 3 + 4 7 தான் வருது. ஜி வந்து 7th லெட்டர், ஹைச் வந்து 8th லெட்டர். அப்போ 7 + 8 15 வருது. நம்மளுக்கு இங்கே 13 தான் வரணும். அடுத்து இ வந்து 5th லெட்டர், எஃப் வந்து 6th லெட்டர். அப்போ 5 + 6 11. அப்போ இதில் என்ன ஆப்ஷன் கரெக்டாக வருது? எஃப்ஜி தான் வருது. எஃப் வந்து 6th லெட்டர், ஜி வந்து 7th லெட்டர். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 6 + 7 13. இங்கே 13 தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் 1 தான் கரெக்டு, எஃப்ஜி ஆன்சர். வாங்க ஃபோர்த் சம் பார்க்கலாம். MD9 இருக்குது. அடுத்து QJ7, PH என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ லெட்டரை பார்த்தீங்கன்னா, இப்போ M எத்தனாவது லெட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா M வந்து 13th லெட்டர். ஓகேவா? D வந்து 4th லெட்டர். அப்போ 13 - 4. 13 - 4 என்ன வருது? 9. ஓகேவா? அடுத்து Q 17th லெட்டர், J வந்து 10th லெட்டர். அப்போ 17 - 10 7. ஓகேவா? அப்போ P வந்து என்ன லெட்டர்? H வந்து எத்தனாவது லெட்டர்னு பார்க்கணும். 16th லெட்டர் P, 8th லெட்டர் H. அப்போ 16 - 8 ஆன்சர் என்ன வரணும்? 8 தான் வரணும். அப்போ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். ஓகேவா? ஆப்ஷன் 4ஐ டிக் பண்ணிடணும். என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதா? அந்தந்த ஆல்ஃபபெட்டோட வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 4, இங்கே 13. 13 - 4 19. அடுத்து இங்கே 17, Q வந்து 17, J 10. 17 - 10 7. P வந்து 16, H வந்து 8. 16 - 8 8. புரிஞ்சதா? வாங்க ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். ZA YB XC WD VE கீழே நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ Z வந்து 26th லெட்டர்னு நம்மளுக்கு தெரியும். A வந்து
ஃபஸ்ட் லெட்டர். அப்போ 26 + 1 27. ஓகேவா? அதே நம்ம தான் கீழே போடுறோம். ரெண்டையும் ஆட் பண்ணி கீழே எழுதியிருக்காங்க. இப்போ ஒய் எத்தனாவது லெட்டர்? 25th லெட்டர் ஒய். பி வந்து செகண்ட் லெட்டர். அப்போ இங்கே ஆன்சர் என்ன போட்டிருக்காங்க பாரு, 23. அப்போ 25லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, இங்கே இந்த சப்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பரையும் இந்த 2 லெட்டரையும் ஆட் பண்ணியிருக்காங்க, இங்கே இந்த 2 லெட்டரையும் மைனஸ் பண்ணியிருக்காங்க. சேம் அதே மாதிரி இந்த 2 லெட்டரையும் ஆட் பண்ணணும், அடுத்து இந்த 2 லெட்டரையும் மைனஸ் பண்ணணும், அடுத்து இந்த 2 லெட்டரையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? அப்போ நமக்கு தேவையான லெட்டர் விஇ. பி வந்து 22nd லெட்டர், இ 5th லெட்டர். அப்போ 22 + 5 27. அப்போ ஆப்ஷன் 2 27 தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ செல்லமே. பை பாய். See you in next video.